செய்வோம். நான் உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க. இப்போ வந்து நிறைய பேர் நான் வந்து எப்படி இறைவனை உணரணும்னா, நான் வந்து குரு வணக்கம் செலுத்துவேன். குரு வணக்கம் நான் செலுத்துவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். குரு வணக்கம் செலுத்துறது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அப்பாவை போல நம்ம இருக்க முடியாது. அப்பா வந்து அவர் வந்து வழிகாட்டி. நம்மளுக்கு வந்து அப்பா வந்து வழிகாட்டி. நம்மளுக்கு ஒன்றும் சுய சிந்தனை இருக்கு. இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து அப்பாவும் மகன் இருந்தால், மகன் வந்து அப்பா வந்து வழிகாட்டலாமா தவிர மகன் வந்து அவர் போக்குள்ளே போக முடியாது. இவருக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்கு. அந்த மாதிரி தான் நான் வந்து குருவை வணங்குவேனே தவிர குரு மாதிரியே போக முடியாது. நம்ம குரு வேறு, நம்மளோட உணர்வு வேறு. அது மாதிரி குரு கிட்ட வந்து நான் வணக்கத்தை வாங்கிப்பேனே தவிர அவரு இதை நம்ம பறிக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. இப்போ வந்து நான் இறைவனுக்கிட்ட என் தனித்துவத்தை தான் கேட்டு வாங்கிப்பேன். இது வரைக்கும் அப்படிதான் பண்ணின்னு இருக்கிறேன். இது வந்து நான் வந்து குடும்ப பாங்கில் இருக்கிறேன். நான் குடும்பத்தில் இருக்கிறதுனால என் பையனுக்கு திருமணம் முடிகிற வரைக்கும் நான் குடும்ப பாங்கில் இருக்கிறேன். அதனால் நான் வந்து இருக்கிறேன் இறைவனை வந்து நான் என் இதுவே நான் அர்ப்பணிச்சிட்டேன். என் உடலையே அனுப்பிச்சுட்டேன் இறைவனுக்கு. அப்போ வந்து எங்கள் அப்பங்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா, எனக்குன்னு ஒரு தனித்துவம் கொடுங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து தாயை எப்படி நம்ம வந்து தாய் அன்பை எப்படி உணர்றோமோ, மனைவி அன்பை எப்படி உணர்றோமோ, நண்பனோட அன்பை எப்படி உணர்றோமோ, அதே மாதிரி இறைவனோட உணர்வையும் எனக்கு கொடுங்கோ. இது இறைவனோட உணர்வையும் நான் உணரணும். அடுத்தவங்க உணர்ந்தது எனக்கு சொல்லக்கூடாதுப்பா. நீங்கள் என்ன உணர வைங்க. இது வரைக்கும் அப்படித்தான் உணர வச்சுன்னு இருக்கிறாரு. நான் வந்து குரு வணக்கம் செலுத்துவேனே தவிர குரு சொல்கிறபடி போக மாட்டேன். ஏன்னா நான் உணரணும். நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். நான் சாப்பிட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். நான் வந்து சாப்பிடாத வந்து ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்லணும்னா சொல்ல மாட்டேன். நான் இங்கே இப்படி நடந்தது, அங்கே அப்படி நடந்ததுன்னா ஆலோசனை சொல்ல மாட்டேன். எனக்குள்ளே நீங்கள் உணர வைங்க. என்ன எவ்வளோ துன்பப்படுத்துறீங்களோ துன்பப்படுத்துங்க. நான் உணரணும். இப்போ வந்து அந்த ருசியை வந்து நான் உணரணும், பசியை நான் உணரணும், துயரத்தை நான் உணரணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு நான் உபதேசம் பண்ண முடியும். அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து வாழ்க்கையில் 1000 துயரம் கொடுத்துருக்கிறாரு, 1000 இன்பம் கொடுத்துருக்காரு. அனைத்தும் எனக்கு கொடுத்துருக்காரு. இப்போ வந்து இந்த நோய் கூட வருது. இப்போ இரும்புறேன் நான். இரும்புறது வந்து இது வந்து சராசரி வந்து வருஷத்தில் ஒரு நாள் மழை பெய்கிற மாதிரி, மழை பெய்யும், வெயில் காயும், அந்த மாதிரி எல்லாம் வரா மாதிரி நம்ம உடலுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. அது வருஷத்தில் ஒரு நாள் எல்லாத்தையும் சேமித்து நம்மளுக்கு வெளிக்காட்டணும். இந்த இரும்பில் வந்து நம்ம தண்ணியாக அப்படியே இரும்பிட்டோம்னா அது வந்து வருஷத்தில் ஒரு நாள் நல்லா இரும்பி அந்த சளியெல்லாம் இரும்புன்றது அந்த சளி எடுக்கிறது. நம்ம இரும்பில் தாங்க முடியாத, இப்போ வந்து குழந்தை இடுப்பு வலியை தாங்க முடியாத எப்படி பொத்திக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. இடுப்பு வலி தாங்க முடியலன்னு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சராசரி நார்மலாக தான். அந்த காலத்துலலாம் நார்மலாக குழந்தை பார்த்துங்க 12 குழந்தைய இருந்தால் கூட நார்மலாக தான் பார்த்துக்கினாங்க. ஆனால் இப்போ ஒரு குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டம் மாறிச்சக்காண்டி இயற்கை மாறலை. இயற்கை மாறவே கிடையாது. இயற்கை அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் மனுஷன் வந்து ஆசைகள் மாறிடுச்சு. நேற்று ஒரு ஆசை இருந்தது, இன்னைக்கு ஒரு ஆசை இருக்குது. இப்போ பேராசை ஆயிடுச்சு உலகம். அப்போ வந்து ஆசை தான் இருந்தது, இப்போ பேராசையாக ஆனதுனால மனதினையே வச்சு விதை போட்டு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. மனுஷனை துயரப்படுத்தி சாப்பிட்றாங்க. அப்போ வந்து மனுஷனை துயரப்படுத்தக்கூடாதுன்ற மனித அவமானம் இருந்தது. இப்போ வந்து மனித அவமானம் போயிட்டு ஆசையின் வதையில் போயிடுறீங்க. எப்படினாலும் வாழலாம். அப்போ வந்து இப்படித்தான் வாழணும்னு காலம் கட்டிருந்தது அந்த காலம். இப்போ எப்படினாலும் வாழலான்றது இந்த காலகட்டம். அந்த மாதிரி காலம் மாறல, மனிதன் தான் மாறிட்டாங்க. மனிதன் வந்து செயற்கையின் ஓட்டத்தில் ஓடுறதுனால நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். அப்போ வந்து உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு ஒரு இது. அது எப்பயும் பாட்டுங்களை பாருங்க. அப்போல்லாம் வந்து பாட்டுங்க வந்து ஒரு அழகாக இருக்கும். பாட்டுங்க ஒரு நிறைய பாட்டுங்க பார்த்துருக்கேன். நிறைய பாட்டு கேட்டுக்கிட்டுங்கண்ணா. இப்போ மனிதனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இதெல்லாம் அந்த காலத்து பாட்டு வந்து அது வரிங்க, நல்ல வரி. இப்போ வந்து அற நாக்கு முக்குன்னு வருது. அது என்ன அர்த்தமே தெரியல. அதே மாதிரி அசுத்தமாக பாடுறாங்க. இப்போ இன்னும் பாட்டெல்லாம் அசிங்கமாக வருது. இப்போ வந்து இது யார் செய்கிற தப்பு?
மனுஷன் பண்ணுற தப்பு. இப்போ வந்து அதே மாதிரி அப்போல்லாம் வந்து குழந்தைங்க வந்து மரப்பில் தான் சாராயம் குடிப்பாங்க. அப்போ வந்து அந்த சாராயம் குடிக்கிறதுக்கு இப்படி அப்படி பார்த்து தாங்க சாராயம் குடிப்பாங்க. இப்போ வந்து பார்ட்டின்ற இதில் புள்ளிங்க எதிர்க்கையே பார்ட்டி அப்பா உக்காஞ்சா பார்ட்டி, ஏந்தா பார்ட்டி, நின்னா பார்ட்டி, படுத்தா பார்ட்டியா, அந்த மாதிரி பார்ட்டி வைக்கும்போது குழந்தைங்க அதை பார்க்குது. அப்போ வந்து இந்த மாதிரி தான் நடத்தணும் போல இருக்குது பார்ட்டி. அப்போல்லாம் அந்த பார்ட்டியெல்லாம் கிடையாது. எல்லாரையும் வர வைப்பாங்க, அன்பாக கூட்டமாக சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. அது ஒரு அழகானது. இப்போ இருக்கிறது என்ன பார்ட்டி, உக்காஞ்சா பார்ட்டி, ஒரு எதாலும் ஒரு பார்ட்டி, அதுக்கு ஒரு சாராயம் அப்படின்போது அந்த குழந்தைங்க அதை பார்க்குது. அப்போ பார்க்கும்போது இப்படித்தான் போலது வாழ்க்கை அப்படின்னு நினைக்குது. இது யார் செஞ்ச தப்பு? மனிதன் செஞ்ச தப்பு. அது வந்து இயற்கையை வந்து இது பண்ணக்கூடாது. மனித நாசம் வந்து மேல் நோக்கி போகுது. நாசம் வந்து ஒரு லிமிட்டாக இருக்கணும். பேராசையாயிட்டு அது மேல் நோக்கி போய் அவங்க அழிவை அவங்களே தேடிக்கிறாங்க. இயற்கை வந்து அப்போ எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. இயற்கை மாறல, இறைவன் மாறல, சிந்தனை மாறல, எதுவுமே மாறல. காலகட்டம் மனிதன் தான் மாறிட்டான். மனிதன் யாரை வேணாலும் அடித்து சாப்பிட்லாம், யாரை வேணாலும் வெட்டி குத்து பண்ணி சம்பாரிச்சிடலாம். அப்படியெல்லாம் உலகம் போயின்னு. அதுக்கு வந்து இறைவன் பொறுப்பு கிடையாது. உங்களோட ஆசையும் தான் விதாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்படித்தான் இருக்கணும். கடவுள்னா இதான் நம்ம உணர்ந்தா கடவுள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை விட இதுவெல்லாம் இருக்கிறாங்க. சும்மானா மோடி மஸ்தான் இது காட்டுக்கு சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு அப்படி விரும்பலை. எங்கள் அப்பனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் விரும்பணும், பார்க்கணும், ஸ்ட்ரெயிட்டாக உணரணும் அப்படின்னு நினச்சி அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அப்படி உணர்ந்து நினைக்கிறேன். ஆனால் உணர்ந்துட்டு இருக்கிறேன், உணர்வேன். எப்பயுமே எங்கள் ஐயன் வந்து என் கூட இருப்பாருன்னு நம்பிக்கையோடு நான் வந்து வேலை செஞ்சு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறமேட்டு அப்போ என்ன சிந்தனை கொடுக்குறாரோ அதுபடி நான் நினைப்பேன். அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பொய் புரட்டு இல்லாத கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மனசாட்சியோடு செய்யுங்க. நிறைய மனசாட்சி விட்டு, அதனால தான் நம்மளுக்கு அழிவு அதிகம். மனசாட்சி விட்டவன் என்ன பண்ண முடியும்? எதுவுமே மனசாட்சி இல்லைன்னா அது ஒரு காலியான பொருளாகிடுது. அந்த மாதிரி தான் உலகம் மாறின்னு இருக்குது. இப்போ வந்து மனசாட்சியை விட்டுட்டா நம்ம உலகம் காலி. அப்படி தான் நடக்கும். இதுமேல் அப்படி தான் நடக்கும். மனசாட்சியோடு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மாறின்னு வரா மாதிரி இருக்குது. இருந்தால் அதே மாதிரி இருங்க. மனசாட்சியை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. மனசாட்சி உள்ளவங்க தான் இறைவனுக்கு சமமாக வந்து எது வேணாலும் செஞ்சிடலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துடலான்னு இருக்காதீங்க. இப்போ அந்த காலத்துலலாம் பொண்டாட்டியை தவிர மற்றவங்கள பார்த்தாவே அக்கா தங்கச்சியா பாவிப்பாங்க. இல்லை இப்போ வந்து பொண்டாட்டியை தவிர எல்லாரையும் பொண்டாட்டியை நினைக்கிறாங்க. இது பொண்டாட்டியை தவிர எல்லாரையும் அக்கா தங்கச்சியா பாவிப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. பொண்டாட்டியை தவிர எல்லாரையுமே இது பொண்டாட்டியை நினைக்கிறாங்க. பார்வையே விஷப்பார்வையாக இருக்குது. இதெல்லாம் நினைக்கவே பயமாக இருக்குது. உலகத்தில் வந்தால் நம்ம எங்கே கெட்டு போயிடுவோமோ? என்னால் நான் கெட முடியாது. இருந்தாலும் எப்படி முன்னாலும் நம்மளை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. தூயதில்லை. இப்போ ஒரு தெளிஞ்ச நீரில் கொஞ்சோண்டு விஷமோ ஏதோ ஒரு கலக்கி விட்டுட்டு அது குட்டை கலங்கிடும். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து உலகத்துக்கு வர்றதுக்கு பயமா இல்லை. இருந்தாலும் நான் வந்து ஆன்மீகத்துக்கு போனோம்னா இப்போ இருக்கிற காலகட்டங்கள் நம்ம தெளிஞ்ச நீராக இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன. அதனால் எனக்கு வந்து உலகத்துக்கு வரமாட்டேன். நான் வந்து உங்களுக்கு வந்து எங்கள் அப்பா சொல்கிற அறிவிப்போ சொல்கிறேன். நீங்கள் கேட்டுக்கின்னு தெளிஞ்சு நீராயிடுங்க. நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், அன்பே சிவம்.